இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கியர்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்டர் ஈவியோட ஏரோ 5000+. ஓகே, அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பிராண்டோட சிடிஓ மிஸ்டர் யக்னா கல்யாணராமன் இருக்கிறாரு. வாங்க நம்ம அவருக்கு வீடியோ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Thanks for coming to the visit Era 5K. Era 5000+, இந்தியாவோட உலகத்திலேயே முதல் கியர்டு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள். இந்தியாவிலேருந்து பண்ணப்பட்டு உலகத்திலேயே முதல் சைக்கிள் இது, மோட்டர் சைக்கிள் இது. மேனுஃபேக்சர்ட் இன் அஹமதாபாத்தில் பண்ணுறோம். டிசைன்ட் இன் ஆல்சோ ஃப்ரம் அஹமதாபாத் அண்ட் புனே. ஸோ நம்ம ஊர் வண்டி இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகே, நீங்கள் இந்த வெஹிக்கிளை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா வியூவர்ஸ்க்கு? கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஏரா 5000+. இது 5 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, 3 மாடல் வேரியன்ட்ஸும் இருக்குது. வண்டி வந்து இட் இஸ் 5 kWh பேட்டரி பேக், 11.2 kWh motor. It can do top speed of 105, range of 125 kilometers. ஓகே சார். ஓகே சார், நீங்கள் இப்போ வெஹிக்கிள் பற்றி சொன்னீங்க, என்னென்ன மாடல்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இட்ஸ் pretty much so much of technology on 2 wheels. the maximum amount of technology நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து இந்த வண்டியில் செல், சிப்பு, மேக்னெட், இதை தவிர பாக்கி எல்லாருமே இதெல்லாம் தவிர எல்லாத்தையுமே மேட்ரு தான் பண்ணியிருக்கு. we have built our own motor controller, battery pack. It has an onboard charger. Wow. So charger நீங்க வந்து 5 amps plug தான். ஸோ வீட்டில் எந்த பிளக்ல போட்டாலுமே இது வேலை பண்ணும். ஸோ it just plug in பண்ணீங்கன்னா 5 hoursல it gets charged. ஸோ இதை தவிர it has a key fob. ஸோ நீங்க வந்து கீ சாவியெல்லாம் கையில் எடுத்துட்டு போவானா. And it can detect you wherever you are from. Okay. It has a 7-inch screen, touch screen. So built-in maps, onboard navigation. இதை தவிர மொபைல் ஆப் பேரிங், இன்னும் பல விஷயம் இருக்கு. ஓகே, எனக்கு இந்த கியர்ஸ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி அப்படின்னாலே ஜஸ்ட் லைக் தட் ஒரு மோட்டர் இருக்கும், இல்லைன்னா ஹப் மோட்டர் இருக்கும். கரெக்ட். ஆன் பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிடுவோம். ஆனால் இது வந்துட்டு நான் இன்னைக்கு மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பா. அதை நீங்கள் வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பா. சரி, மோட்டர் சைக்கிள்னா நமக்கு என்ன தெரியும்? மோட்டர் சைக்கிள்னா கியர் வச்சு ஓட்டுற வண்டி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அண்ட் மோட்டர் சைக்கிள் ஏன் கியர் இருக்குனாக்க இந்த பவர், டார்க், ஸ்பீட், டெலிவரி, இந்த காம்பினேஷனை சரியா மேனேஜ் பண்றதுக்காக தான் கியர் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டு வர இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வராருன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் அந்த கியர் எப்படி பண்றது, அதுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு இன்ஜினியரிங் தேவை. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் 4 கியர்ஸ் இருக்கு, ப்ளஸ் நியூட்ரல், 1 down and 3 up. இந்த வண்டி வந்து இட் டெலிவர்ஸ் 500 Nm டார்க். so much torque on just 2 wheels. அது எப்படி பாசிபிள்? நீங்கள் ஒரு ஹை ஹில்லில் போகிறதுக்கு, மலையில் போகிறதுக்கு, அதே மாதிரி நீங்கள் லோடு பின்னாடி பில்லியனில் வச்சுக்கிட்டு நிறைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அது உதவுது. கியரில் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்டிமம் ரேஞ்சு, பேட்டரி லைஃப், மோட்டர் லைஃப் எல்லாமே கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் அது இல்லைனாக்கா ரெகுலராக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களால் வந்து ஓரளவு செய்யலாம் வித்தவுட் த கியர். வேற இதில் நீங்கள் இன்னும் நிறையவே செய்யலாம். ஸோ டாப் ஸ்பீடு 105, அதனால தான் பாசிபிள். 105 பாசிபிள். இன்னும் ஹில் கிளைம்பிங், இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா நிறைய பலு இழுக்கும். மேலே ஆங்கிள் என்ன கொஞ்சம் எல்லா இடத்துலயும் போகலாம். ஆஃப் ரோட்லயும் நீங்க தைரியமா போகலாம். வண்டி எல்லா இடத்துலயுமே வந்து உங்களை கைவிடாது. ஓகே சார், இப்போ எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ இதில் கியர்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால இப்போ அந்த இன்ஜின் ஆயில் இதெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி மாற்ற வேண்டி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லலாம். எக்ஸலன்ட் கேள்வி. ஒரு மெக்கானிக்கல் ஐஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கியரில் தான் எல்லாமே இயங்குது. அது தட் இஸ் ஸோ எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தட். வேற இங்கே எப்படின்னாக்க இங்கே வந்து இந்த கிளச் இருக்கு இல்லைங்களா, கிளச் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான். நீங்க வந்து அந்த ஹாஃப் கிளச் பிடிக்க தேவையில்லை. நீங்க வந்து அந்த கிளச் அப்படியே லோ ஸ்பீட் குறைக்கணும்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பிரத்யேகமாக எலக்ட்ரிக் மோட்டருக்காகவும் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டரே வந்து நிறைய கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இந்த கியரோட லைஃப் வந்து ரொம்ப நீடித்து வரும். வேற ஐஸ் வெஹிக்கிள் அப்படி கிடையாது, கியர் தான் நிறைய வேலை செய்யணும். இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து மோட்டர் இதுவும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்குது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ
போயிட்டு இருக்கேன், பிரேக் பண்ணாலும் கிளச்சை நான் பிடிக்காம பிரேக் பண்ணாலும் வண்டி நிற்கும். வண்டி ஒண்ணுமே ஆகாது. கியர் பைக்ல இருக்கிற மாதிரி இந்த இடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது, முட்டாது, எதுவுமே வராது. இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிரேக் பிடிக்கிறீங்க, கிளச்சை பிடிக்க வேணாம், ஜீரோக்கு போறீங்க, திருப்பி த்ராட்டில் கொடுங்க, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. இந்த கிளச்சை நான் எப்போ யூஸ் பண்ண வேண்டி வருங்க? இந்த கிளச்சை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கியருக்கும் ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் இருக்கு. ஒரு இந்த ஸ்பீட் வரைக்கும் நீங்க இந்த கியர்ல போலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு 40 போலாம், செகண்ட் கியர்ல ஒரு 60 போலாம். கரெக்ட். அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க பேட்டரி ரேஞ்ச் இன்னும் நிறைய நீடித்து வரும். அண்ட் வண்டி ரைடு ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் டார்க் டெலிவரி கிடைக்கும். ஓகே, அதாவது நம்ம கியர் மாத்தும் பொழுது மட்டும் இதை புடிச்சு போட்டா சரி, அவ்வளவுதான். ஒரு ஸ்விட்ச் தான் இதை பிடிக்க வேண்டியது இல்லை. கரெக்ட். ஓகே, மிச்ச நேரத்துக்கு தேவையே இல்லை. சரிங்க சார். இப்போ எனக்கு கியர் ஆயில் வந்துட்டு நான் எவ்வளவு கிலோமீட்டர் ரவுண்ட்ஸ் மாத்தணும், இல்ல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சுக்குவாங்க. நான் வந்து ஒரு வருஷம் கூடிய 2000-3000 தான் ஓட்டுவேன், ஆனா ஒரு எந்தூசியாஸ்டுக்காக இந்த வண்டியை நான் வாங்கி வைக்கிறேங்கிற கஸ்டமர்ஸ் ஆப்வியஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் கேட்கறேன், எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் நான் மாற்றணும், எவ்வளோ மந்த் ஆர் இயர் ஒன்ஸ் நான் மாற்றணும் கியர் ஆயில? ஸோ நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணால் போகிறோம், அவ்வளோதான். அண்ட் 40,000 கிலோமீட்டரில் நீங்கள் மாற்றிக்கிட்டா ஓகே உங்களுக்கு. ஓகே, 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா தான் கண்டிப்பா. ஓ, அப்போ பிரச்சனை இல்லை தான். அது நிறைய தூரம் போகுங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். இதில் ஆல்சோ கியர் அந்த ஸ்பின்னர் விசுவலைசேஷன் இருக்கு, அது வழியா நீங்கள் பார்க்கலாம். ஆல்சோ விஷுவல் ஃபீட்பேக் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய. கரெக்ட், கண்டிப்பாக கண்ணில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே, இயர் அந்த மந்த்லி ஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் கேப்ஸ் இருக்குங்களா கியர் ஆயில் மாத்திரக்கு? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கிலோமீட்டர்ஸ் தான் கணக்கு. கிலோமீட்டர் தான் கணக்கு. ஸோ இந்த வண்டிலேயே நாங்கள் பில்ட்-இன் செக்லாம் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே, ஸோ அதனால வெஹிக்கிள் ஹெல்த்தி நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். ஓகே அவினாஷ். ஸோ இப்போ இங்கே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்மார்ட் டெக்னாலஜி, லாட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் டெக்னாலஜி இருக்குது. இது ஒன் ஆஃப் த மெயின் விஷயமே இங்கே வெஹிக்கிள் ஹெல்த்து. இந்த வெஹிக்கிள் ஹெல்த்தை நீங்கள் போனீங்கன்னா அதில் 1000 செக்ஸ் வருது. அதுலேயும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ஆன் டிமாண்ட் கூட ரன் பண்ணி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. ஸோ ரன் பண்ணும்பொழுது பேட்டரி ஸ்டேட்டஸ், பேட்டரி டெம்பரேச்சர், நிறைய ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், பேட்டரி வோல்டேஜ், கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ், மோட்டர் எல்லாமே செக் பண்ணுது. மோட்டர் டெம்பரேச்சர், கூலண்ட் டெம்பரேச்சர், ஸோ ஸ்மார்ட் டேஷ்போர்ட்னு நிறைய டேட்டாஸ் இங்கே வந்து செக் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லை, ஓகே, இன்னும் நாங்கள் மேற்கொண்டு ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ போக போக நமக்கு ஃபீல்ட்லேருந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி இன்னும் எத்தனை செக் தேவையோ நாங்கள் ஆட் பண்ணிட்டே வந்துடுவோம். ஓகே, இப்போ இங்கே ஏதாவது பக்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் காட்டும், அப்படி தானே? கண்டிப்பாக பாருங்க, நோ இஷ்யூஸ். இது உங்களுக்கு பக் இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு காட்டும், எங்க சர்வீஸ் டீமுக்கு உடனே சொல்லிடும். உங்க ஆப்ல நோட்டிஃபிகேஷனும் வந்துடும், தலைவா இதுல இப்ப இது இருக்கு, நீங்க இதை அட்டென்ட் பண்ணுங்க, சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ நிறைய ஈவிஸ் வந்துட்டு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா யார்ட்டையும் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் இல்லை. கண்டிப்பா நம்ம கிட்ட நாளைக்கு ஒரு 1 lakh 2 lakh வெஹிக்கிள்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒரு பக்ஸ் இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு தனி ஃபாலோ அப்ஸ் பண்ணி நம்ம டீமை வச்சு கஸ்டமர் நம்ம கூப்பிட்டு கேட்கலாம், அப்படித்தானே சொல்றேன்? கண்டிப்பா. ஸோ இந்த 2 வகையில நாங்க உங்களை ரீச் அவுட் பண்றோம். ஓகே, ஒன்னு வந்து உங்க ஆப்ல புஷ் நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு தடங்கள் இல்லாம. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு நாங்க வந்து எல்லாம் பார்க்க மாட்டீங்க, பட் கிரிட்டிக்கல் அப்படின்னாக்க நாங்க நேரடியா உங்களை தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கும் கமாண்ட் சென்டர்ல அது வந்துரும். ஓகே, நைஸ். ஸோ அதனால 2 வகையிலும் நாங்க ஃப்ளீட்டை மேனேஜ் பண்றோம். ஓகே சார், டிரைவ் என்ன டிரைவ், பெல் டிரைவ் ஆர் செயின் டிரைவ்? செயின் டிரைவ். ஓகே, இந்த செயின் டிரைவ். யா செயின் டிரைவ். எஸ். ஸோ பிரேக்கிங்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பிரேக்கிங் வந்து திஸ் ஹாஸ் அ டூயல் சென்சர் சிங்கிள் சேனல் ABS. ஓகே, ஃப்ரண்ட் சைடுல இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ஸோ எனக்கு அது கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க, எனக்கு புரியல. அதாவது வந்து ஃப்ரண்ட் வீல்ல ABS இருக்கு. ஓகே, ஆனா அது வந்து ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி ஓகே அது ஆக்ட் பண்ணும். ஓகே, சோ அதனால அந்த ஸ்கிட்ஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. கண்டிப்பா. ஏன்னா ABS உங்களுக்கு யூசுவலாவே ஃப்ரண்ட் வீல்ல தான் முக்கியம் உங்களுக்கு. அண்ட் இந்த கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்கு நம்ம அதை சேஃப்டி ஃபீச்சரா கொடுத்துருக்கோம். ஓகே, இது எப்படி ஓபன் பண்றதுக்கு? சோ இத லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சோ தேர் இஸ் a D-pad here. இந்த D-padல வந்து 5 கீ இருக்கு. இந்த சென்ட்ரல் கீயை லாங் பிரஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த வண்டியில ஒரு சின்ன ஒரு க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டா ஆச்சுங்கன்னா ஈஸியா ஓபன் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயே ஒரு லைட்டும் இருக்கு, USB சார்ஜர் இருக்கு, நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸும் வச்சுக்கலாம். இந்த சார்ஜிங் கேபிளையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சார்ஜிங் கேபிள் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளவுதான். இல்ல சார்ஜிங் கேபிள் இவ்வளவுதான் அப்படின்னா இதோட சார்ஜர் எங்க இருக்குன்னு மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதையும் நீங்க தெளிவா சொல்லிடுங்க. ஸோ இந்த வண்டிக்கு சார்ஜிங் தேவை இவ்வளவுதான். இது 5 amp பிளக், உங்க ரெகுலர் வீட்டில் இருக்கிற பிளக்ல சொருகலாம். இந்த வண்டியில பில்ட்-இன் சார்ஜரே இருக்கு இதுல. ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் இதை எடுத்துட்டு உங்க செவுத்துல அதை சொருக்கிட்டு இந்த பக்கம் இங்க நம்ம இங்க ஓபன் பண்றோம். இங்க சார்ஜிங் போர்ட் இருக்கு. இந்த சார்ஜிங் போர்ட்ல இதை நம்ம சொருகினோம்னாக்க டைரக்டா நீங்க வண்டியை சார்ஜ் பண்ணலாம். 5 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வண்டி பேட்டரி சார்ஜ் ஆயிடும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற க்ளவ் பாக்ஸ்ல நீங்க இந்த கேபிள் நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா that's it.
ஸோ நீங்க வெளியூர் போறதுக்கு இல்லை எங்க லாங் டிரைவ் போறதுக்கு தேவையான எல்லாமே இங்கேயே இருக்கு. எஸ். நீங்க எதுவுமே எடுத்துட்டு போனா ஹேண்ட் ஃப்ரீயா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பல்கி சார்ஜரை கேரி பண்ணிட்டோ தேவையில்லாம ஒரு பேனியர் போட்டு அதுல தான் உங்க சார்ஜர் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க வேணா போகலாம். நிறைய பேர் கேட்குறாங்க சார்ஜிங் நெட்வொர்க்ன்றாங்க. எங்கெங்கெல்லாம் 5 ஆம்ப் இருக்கோ அங்கெல்லாம் சார்ஜிங் நெட்வொர்க். நைஸ் சார். இப்போ இது வந்துட்டு 5 கிலோவாட் பேட்டரியை 5 ஹவர்ஸ்ல சார்ஜ் பண்ணுதுன்னா ஒரு 1000 வாட்ஸ் சார்ஜர் இன்பில்டா இருக்கு. ஓகே சரி. நம்ம ஏதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதாவது பிளான்? ஸோ இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. நாங்க பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ பார்ட்னர் நெட்வொர்க்ஸ் மூலமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்னர் நெட்வொர்க் வந்து பப்ளிக்கா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இந்த வீடியோல வேண்டாம். ஓகே நைஸ். பட் ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இன்னும் உங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் நம்ம மேட்டர் ஈவிட்டு இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் மூலமா நாங்க மார்க்கெட் பண்றோம். ஓகே சார். கனெக்டட் ஃபீச்சர்ஸ் ஆப் பத்தி சொன்னீங்க. சரி, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ இந்த வண்டிலேயே பில்ட் இன் சிம் இருக்கு. ஓகே. 4G சிம் இருக்கு. So this is an Android powered system. Nice. So it has everything you can expect out of that. It's a touch screen. So இதான் நம்ம மெயின் ஸ்க்ரீன்லேயே இங்கே ஒரு மினி மேப்பும் இருக்கு நமக்கு. அண்ட் அதுலேயே நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் பேட் பண்ணிங்கன்னா உங்கள் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ஸோ உங்கள் ஃபோனோட அதை கனெக்ட் பண்ணி இன்கமிங் கால்ஸ், மியூசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இதில் சிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நேவிகேஷன் வந்து உங்கள் ஆப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் நேவிகேஷன் ஃபோக்கஸ்ட் வியூ, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வேணும்னா யூ கேன் ஸ்விட்ச் டு த நேவிகேஷன் வியூ. ஸோ ஃபுல் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு எல்லாமே ப்ரீசெட் லொகேஷன், சப்போஸ் நம்ம ரெகுலராக போகிற வீடு, ஆஃபீஸ் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு எது வேணாலும் நீங்கள் உங்கள் ஆப்லேருந்து புஷ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் என்டர் பண்ணலாம். டைப் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இங்கேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். கீபோர்டு இருக்குது. ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் நீங்கள் எங்கெங்கே போகணுமோ, சப்போஸ் நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ப்ரீ டிஃபைன்டு பீசஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம சர்வீஸ் சென்டரு, இல்லைனா வந்து சார்ஜிங் லொக்கேஷன்ஸு, இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி இன்பில்ட் இருக்கு. ஸோ ஹெல்த் கேர் எல்லாமே போட்டு வச்சிருக்கீங்க. நிறைய இருக்குங்க. கண்டிப்பா. ஸோ பேங்க்ஸ், ஏடிஎம், பார்க்கிங், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேற்பட்டு இப்போ நீங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அட்ரஸ் சர்ச் பண்ணா நீங்க டைப் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா. நைஸ், இம்ப்ரெசிவ். கண்டிப்பா சார். இது ஓகே. கனெக்டட் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி கிரேசியாக கொடுக்குறாங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பார்த்த வரைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு நாள் நான் இந்த வண்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணும்பொழுது அப்போ எனக்கு கண்டிப்பா இது உதவியாக இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே நம்மளுக்கு 3 விஷயம் முக்கியமானது. அது கூலாக இருந்தால் தான் நம்ம கூலாக இருக்க முடியும். மோட்டார், பேட்டரி, கண்ட்ரோலர். கரெக்ட். இதுக்கு 3க்கும் சேர்ந்து நீங்க லிக்விட் கூல்டு பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த நம்ம பேட்டரி வந்து லித்தியம் NMC பேட்டரி. இந்த பேட்டரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர்ல அதை வெயிட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் அதோட எனர்ஜி டெலிவரி நல்லா இருக்கும். நல்ல நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். கரெக்ட். கிரேட் எஃபிஷியன்சி கிடைக்கும். நல்ல லைஃப் வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மோட்டர். அதே மாதிரி தான் மோட்டரும் அதோட நல்ல ஹெல்த்ல இருக்கணும்னா அதை கரெக்டாக நம்ம கூல் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் கண்ட்ரோலர்ஸ் ஆல்சோ. ஸோ இது 3மே நம்ம வந்து வாட் இஸ் ஆப்டிமல் டெம்பரேச்சர், பிகாஸ் நம்ம வெளியில வெயில், மழை எது இருந்தாலும் வண்டி ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டி நாங்க ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் போட்டுருக்கோங்க. இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுனாக்க, இட்ஸ் அ பேட்டன்டட் சிஸ்டம். இந்த பேட்டன்டட் சிஸ்டம்ல எல்லா இங்கேருந்து ஆரம்பிச்சு மோட்டர் மூலமா அப்படி பேக்லேருந்து கண்ட்ரோலர் போய் இப்படி எல்லா பக்கமும் அது வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ தட் நீங்க மூவ் இன் பண்ணும்போது ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல அது மெயின்டைன் பண்ணுது. ஓகே, நைஸ். இல்ல நல்ல ஃபீச்சர். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது 3 பேர் தான் முக்கியமே. இவங்க கூலா இருந்தா நம்ம கூலா இருக்க முடியும். கண்டிப்பாங்க. நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நாங்க வந்து ராஜஸ்தான்ல, ஜெய்சல்மர்ல, தார் டெசர்ட் எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்க வண்டி எங்க வேணாலும் ஓடும். டி ரேட்டிங் எல்லாம் ஓடுங்க. ஓகே, டி ரேட்டிங் எல்லாம் வாவ், இது நல்ல ஃபீச்சர் தான். இல்ல நல்ல ஒரு இதுதான். டி ரேட்டிங்னா நம்ம மோட்டரோட பவரை குறைக்கிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்காது. கண்டிப்பா. நீங்க உங்களுடைய நார்மல் யூஸ்ல எந்த டி ரேட்டிங் எதுவுமே வராது. சப்போஸ் நீங்க புஷ் பண்றீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல போய் 900 போட்டு பர்ன் அவுட் பண்றீங்கன்னா அது ஓகே. அப்ப சேஃப்டிக்காக வேண்டி அது பண்ணிக்குமே தவிர்த்து நார்மல் மோட் ரைடிங் டைம்ல அது நடக்காது, தேவைப்படாது. ஆக்சுவலா டி ரேட்டிங்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்டென்சிவா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு லிமிட்ல வந்து மோட்டருங்கிறது சூடாயிரும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபுல் பவரை வந்துட்டு கண்ட்ரோலர் கொடுக்காது. கொஞ்சம் பவரை லிமிட் பண்ணி அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. டாப் ஸ்பீட் 100
நீ கொஞ்ச நேரத்துக்கு நீ 70 தான் போகணும், நான் மோட்டர் கூல் ஆகிற வரைக்கும் அப்படித்தான் விடுவேன் அப்படிங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வண்டியில் நடக்காது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அந்த லிக்விட் கூல் இருக்கிறனால. கண்டிப்பாக சார் இப்போ வந்துட்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் இந்த வாரண்டி அண்ட் ஸ்டெப்ஸில் மக்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. வாரண்டிஸ்னு இருந்தாலும் அது பேரளவுக்கு தான் இருக்குது. இந்த வாரண்டிஸ் அண்ட் ஸ்டப்ஸ்னு வரும்பொழுது இவிஸ் தான் வந்துட்டு ஒரு லீடில் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு வாரண்டி, பேட்டரிக்கு ஒரு வாரண்டி, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்களா கொஞ்சம்? கண்டிப்பாங்க. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வண்டி வாங்கிடுறீங்க, வண்டி வாங்கின அப்புறம் அந்த கம்பெனிக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, உங்கள் தேவைகள் என்ன அப்படின்னு தெரியாது. இன்ஜினுக்கு மட்டும்தான் வாரண்டி. இன்ஜினுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், சரிப்பா இன்ஜின் மட்டும் நம்ம தரோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம வண்டி அப்படி கிடையாதுங்க. நம்ம வண்டியில் கனெக்டட் ஃபீச்சர்ஸ், டேட்டா எல்லாம் இருக்கிறதுனால நம்மளால உங்கள் வண்டிக்கு தேவை என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, அதை பேஸ் பண்ணி ஓகே நீங்கள் இப்போ உடனே சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா, அதெல்லாம் எங்களால் பண்ண முடியுது. அண்ட் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் மூலமாக எங்களால் இந்த வண்டியை கண்டினியூஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியுது. ஸோ இதெல்லாம் எங்களை என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஇஎம்மா எங்களால் இதுக்கு நல்ல வாரண்டி கொடுக்க முடியுது, அந்த வாரண்டி சப்போர்ட்டும் பண்ண முடியுது. ஸோ நாங்கள் வந்து இந்த வண்டிக்கு 5 இயர் வாரண்டி இருக்குது ரெகுலராக எல்லா மெயின் இதுக்கெல்லாமே. அண்ட் சில மெக்கானிக்கல்ஸ் வேணா அது வேற டேர்ம்ஸ் மாறுபடலாம். பேட்டரிக்கு நாங்கள் லைஃப் டைம் வாரண்டி தரோம். லைஃப் டைம் வாரண்டினா எவ்வளோ, உங்க டைம் எங்க டைம் இல்லைங்க, இந்த வண்டி எத்தனை நாள் ஓடுமோ அத்தனை நாளும் தரோம். லைஃப் டைம் இந்த சென்ஸ் 15 வருஷம். ஸோ நம்ம கவர்மெண்ட் அரசாங்க ரெகுலேஷன் பிரகாரம் ஒரு வண்டி 15 வருஷம் ஓடலாம். இல்ல நம்ம மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, லைஃப் டைம்னா வண்டி வந்து முடியற வரைக்கும். வண்டி அரசாங்கம் 15 வருஷம் தான் சொல்லுது ஒரு வண்டியோட லைஃப். நாங்க அந்த 15 வருஷம் சப்போர்ட் பண்றோம். 15 வருஷம் சப்போர்ட் பண்றீங்க. இல்ல பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு 2 வீலர்ல இன்னும் யாரும் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கல, மேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் we are very proud to support that. யா சார், எல்லாமே பேசிட்டோம். இப்போ வந்துட்டு நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆப்வியஸாக நான் கஸ்டமர்ஸ் யாராவது மீட் பண்ணி அவங்க கிட்ட தான் நான் கேட்க முடியும். கண்டிப்பா உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, அது எல்லாரும் எதிர்பார்க்குற கேள்வி, ப்ரைஸ் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க. ஸோ வண்டி வந்து அரௌண்ட் 1,79,000. நீங்கள் ஒரு ஏரியாவை பொறுத்து ஆன் ரோடு வந்து ஒரு ஊரை பொறுத்து ஒரு சார்ஜ் வருது. ஸோ ஐ திங்க் கர்நாடகாவில் இட்ஸ் 205 ஆன் த ரோட். ஓகே, 205K. அண்ட் நீங்கள் டீலர்கிட்ட போனீங்கன்னா அப்ராப்ரியேட் சீசனல் ப்ரான டிஸ்கவுண்ட் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆன் ரோடு இன்னும் கம்மியாவே வரும். ஓகே, ஸோ ஆன் ஆவரேஜ் நான் ஒரு 2 lakh வச்சுக்கலாம். 2 lakh. ஓகே, கண்டிப்பாங்க. 2 lakh ஒரு நல்ல பேக்டான வெஹிக்கிள் தான். நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை. அந்த லைஃப் டைம் வாரண்டி 15 வருஷம் முடிஞ்சளவு போட்டுங்க, உங்கள் சாமர்த்தியம். நம்மகிட்ட இது இல்லை. அதாவது நம்ம கியர்டு பைக்னால 2 lakhக்கு நீங்கள் ஈகோ மோட்ல ஓட்டினீங்கன்னா ஒரு 125cc பைக்கு, ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஓட்டினீங்கன்னா 200cc பைக்கு. ஓகே, அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் டச் ஸ்கிரீன், இன்பில்ட் நேவிகேஷன், கனெக்டட் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. இதோட முக்கியமான விஷயம், ரன்னிங் காஸ்ட் ரொம்ப கம்மி. ரன்னிங் காஸ்ட் 25 பைசா பெர் கிலோமீட்டர். தட்ஸ் கிரேசி. 200cc பைக் பண்ணீங்கன்னா 3 rupees per kilometerங்க. இல்ல, நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லணும்னா, இந்த வண்டி ஒருத்தவங்க 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்கன்னா அவங்க அந்த உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க 2 lakh, 3 வந்துடும். ஈவன் அவங்க டியூல் எடுத்தாலுமே ஒரு 2 லட்சம் 2,30,000 வருதுன்னு வைங்க. கண்டிப்பா 90,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்கன்னா அவங்க போட்ட காசு எடுத்துட்டாங்க. அதுக்கு மேல அவங்க ஓட்டுறதெல்லாம் அவங்களுக்கு மிச்சம் தான். நீங்க போட்ட காசு சொல்றீங்க, நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் மேல ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 1.5 வருஷத்துலயே நீங்க போட்ட இந்த பெட்ரோல் வண்டியோட எவ்வளவு கொடுக்குறீங்களோ லைஃப் டைம் ஃபியூல் காசு நீங்க எடுத்துறீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு வண்டியோட காசு தான். அது உங்க அசெட், அது உங்க கையில இருக்கு. ஆமா சார். இப்போ கன்க்ளூஷன் மாதிரி நான் என்ன கேட்கறேன்னா, ஆல்ரெடி நீங்க குஜராத்ல இருக்கீங்க, இப்போ கர்நாடகா பெங்களூர்ல எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இது 2 மட்டுமே எனக்கு பத்தாது. ஏன்னா பேசிக்கலி ஐம் ஃப்ரம் திருப்பூர். கண்டிப்பா எனக்கு என்னன்னா, நீங்க நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, நம்ம ஊர்லயும் இந்தியா ஃபுல்லா நீங்க திறப்பீங்களா, எங்கெங்கெல்லாம் திறக்கிறீங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறேன். கண்டிப்பாங்க. ஸோ நாங்க வந்து இந்த வருஷத்துல வந்து ஆரம்பத்துலேருந்து இப்பதான் ஆரம்பிச்சு கடற்கரை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு எக்கச்சக்க இன்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ நாங்க வந்து இந்த மாசமே கடந்த 2 வாரத்துல நாங்க ஒரு 4 இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜெய்ப்பூர், இங்க பூனே, அடுத்து டெல்லி. ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி டீலர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, அதை ஓப்பன் பண்ண போறாங்க. வேலை நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்னொரு 3 monthsல கிட்டத்தட்ட 20 to 30 டீலர்ஷிப் ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்தியா முழுக்க நாங்க எல்லா இடத்தையும் கவர் பண்றோம். ஓகே, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேடி வரப்போறோம். நல்ல விஷயம். அதுதான் சார் வேணும். அப்பதான் ஒரு ப்ராடக்ட், நம்ம நல்ல ப்ராடக்ட் மக்கள் சேர்ந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே கைஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நம்ம கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதிலளிச்ச மேட்டர் ஈவியோட சிடிஓ மிஸ்டர் யக்னா கல்யாணராமன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நல்லா கேட்ட கேள்விகளை தெளிவாக சொன்னீங்க. நன்றிங்க. ப்ளீஸ் என்ஜாய் த வெஹிக்கிள். தேங்க்யூ. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கியர்டு
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் பெங்களூரில். மெக்கோ ரேஸ் ட்ராக் மேட்டர் ஏரா 5000 +. Okay, but they won't tell you what is your fast. நல்ல ஹெவி. You can check there in the display. ஏய் ரொம்ப லெஸ் டைம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேப் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் அனலைஸ் பண்ணுறக்கே கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் 2 laps போனேன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரியலி கிரேசி. நல்லா கார்னரிங்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. அர்ஜுன் இன்னும் 2 லேப் இருந்துருக்கணும். ஏங்க அர்ஜுன்